உங்களை அது மாதிரி சொதப்பி இருக்கா சமைக்கும் போது? சொதப்பி இருக்கு. எந்த வீடியோன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். அதாவது அரபியன் பிரியாணின்னு சொல்லிட்டு சமைக்கிறது. அது எப்படின்னா கீழே தரையில் வந்து ஆட்டை வைக்க 2 ஆடை வச்சு அது மேலே ஒரு பெரிய தகரம் ஒன்று வந்து செட் பண்ணி அதை போட்டு மூடி அது மேலே விறகு போட்டு எரிச்சு, அதாவது விறகை கீழே வைக்காமல் விறகை மேலே போட்டு எரித்து வந்து சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ. இப்போ இந்த வீடியோ நாங்கள் பிளான் பண்ணபடி என்ன பண்ணிவிட்டோம், 2 ஆட்டை கீழே வச்சிட்டோம். கீழே வச்சாச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு பெரிய வாளி மாதிரி ஒன்று செட் பண்ணி கவுத்தாச்சு. அது மேலே விறகு அள்ளி போட்டாச்சு. ஒரு மாட்டு வண்டி விறகு கொண்டாந்தோம். ஏன்னா நம்ம ஒரு 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 ஆட்டுக்கறியை சமைக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வந்து 1 மணி நேரமாக அது ஆகும். அதுதான் நல்லா சமைக்கலாம். ஸோ ஆட்டுக்கறியை வந்து விறகு கீழே வச்சு நெருப்பு மேலே வரும்போதே 1 மணி நேரம் ஆகுதுன்னா தணல் பூரா மேலே போயிட்டுருக்கு, நெருப்பு பூரா ஹீட்டு பூரா மேலே போகுது. அப்போ வந்து எப்படி உள்ளே இருக்கிறது வேகும்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டி விறகு கொண்டாந்து இறக்கி சுற்றி வர போட்டு வச்சு 1 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் எரித்தோம். 1 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் எரித்தோம். எரித்து முடிச்சுட்டு நெருப்பெல்லாம் அமர்ந்துருச்சு. கேமரா நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி கொண்டு வச்சுட்டு ஓகேப்பா எடுங்கப்பா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. பாத்திரத்தை எடுக்கிறாங்க. பாத்திரத்தை எடுத்துட்டாங்க. கேமரா வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே தெரியல. கேமரா தள்ளிட்டு பார்க்குறேன். அப்பவும் ஒன்றும் தெரியல. இவங்களை பார்க்குறேன். இவங்க பூரா கேமராவுக்கு சிரிக்கிற சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு வாயை பற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனித்து பார்த்தா அந்த ஆடு ஷேப்பில் தடந்தான் இருக்கு. சாம்பல் தான் கிடந்துச்சு. சாம்பல் தான் இருந்துச்சு. ஆட்டை காணோம். ஆட்டுக்கு சமாதி பண்ணியிருக்கிறீங்க. 2 ஆட்டையும் காணோம். அவர் தாத்தாவோட சைடு கேட்டார், ஒருவேளை குழி நோண்டி ஓடி போயிருக்குமோ? அதான் அப்போது கேட்குற ஒரு முட்டாள்தனமான கேள்வி. எப்படி ஓடி போயிருக்குமா எப்படின்னு பார்க்குறோம். எப்படி ஓடும்? அதான் செத்து போச்சே. அதான் கழுத்தை வெட்டிட்டே கண்டிப்பாக உள்ளதாக இருக்குன்னு பார்த்தா சாம்பல் அப்படியே போச்சு. சாம்பல் தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் மிஞ்சிலையா? நல்லா கூட எரிச்சிட்டோம். நல்லா பயங்கரமாக எரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு லேர்னிங்ஸ், அது ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா அதெல்லாம் புதுசாக பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஒன்று சமையலும் புதுசாக பண்ணுற சமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதே மெத்தடில் வந்து ஒரு 3 ட்ரம்மு வச்சு ஆட்டை சமைச்சோம். அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீடன்லேருந்து ஆடம்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருப்பார். அப்போ அவர் வரும்போது ஒரு கோழியை வச்சு அது மேலே வந்து வாட்டர் மெலன் வச்சு அது மேலே வந்து ஒரு பக்கெட்டை வச்சு அதுக்கப்புறம் தணல் போட்டு இதே மெத்தடில் சமைச்சோம். அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணோம். அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கிரில் சமைச்சிருந்தோம். அதாவது வான்கோழி கிரில்னு சொல்லி சமைச்சிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மழை வரும், மழை தூரிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து அடுத்த நாள் எடுத்தது. ஏன்னா மழை வந்து பெரிய மழை வந்து கெடுத்துருச்சு. ஸோ அதோட வீடியோ கட் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து எங்கேருந்து விட்டோமோ அதை மறுபடியும் சமைச்சு அப்படி கொண்டு போனோம். இதே மாதிரி மழையும் வந்து கெடுக்கும். நிறைய சமயம் மழை வந்து கெடுத்துருக்கு. அது மாதிரி வெயிலும் வந்து கெடுத்துருக்கு. இப்போ நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஜூஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருவோம். அது கிட்டத்தட்ட 11 நாள் எடுத்தோம். அந்த வீடியோவை 11 நாள் எடுத்தோம். முதல் நாள் போயிட்டு அந்த வாட்டர் மெலனை பறிக்கிறது, 2வது நாள் வந்து ஏரியல் ஷாட்டு, 3வது நாள் வந்து கம்மாயில் போட்டு கழுவுறது, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் கிராஃப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதை வெடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மெலன் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நாள் அந்த வீடியோ ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி இன்றைக்கி அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லே டாப்பில் இருக்குது. 255 மில்லியன் வியூஸ்கிட்ட போயிருக்கு. பெரிய டாப்பில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து கற்றுக்கிட்டு செஞ்சுருக்கோம். எனக்கு இதுலேருந்து பிக்கஸ்ட் லேர்னிங் என்ன தெரியுங்களா, மேட் இன் தமிழ்நாடு ஃபார் குளோபல் மாங்கல்ல அந்த மாதிரி மண்டி பிரியாணி ஆகட்டும், கிறிஸ்மஸ்க்கு தேங்க்ஸ் கிவிங் டர்க்கி ரோஸ்ட் ஆகட்டும், எல்லாமே இங்கே புதுக்கோட்டையிலேருந்து போகுது பார்த்தீங்களா? அதுதானே கெத்து இந்த ஊருக்கு. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.